2% உயர்வு சம்பளமா அல்லது வாழ்க்கை சுமைக்கு ஒரு சிறிய மூச்சா? ஆசிரியரை மதிக்கும் நாடுதான் அடுத்த தலைமுறையை உயர்த்தும். காலை 5 மணிக்கு எழுந்து தன் வீட்டு பிரச்சனையை மறந்து மற்றவர்களின் குழந்தைக்கு எதிர்காலம் காட்டிக் கொடுக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், அவர்களுக்கு இந்த 2% சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள உயர்வு என்ற வார்த்தை பெரியதாக கேட்கலாம். ஆனால் உண்மையில் விலை உயர்வு ஓடும் வேகத்தில் இந்த 2% என்பது ஒரு சிறிய உதவியா அல்லது பெரிய மாற்றமா? அதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரின் சம்பளம் என்பது அவருக்காக மட்டுமல்ல. அதில் வீட்டு வாடகை இருக்கும், மருந்து இருக்கும், பிள்ளைகளின் கல்வி இருக்கும், பெற்றோரின் பொறுப்பு இருக்கும், சில நேரங்களில் கடனும் இருக்கும். தமிழ்நாடு அரசு இன்று அகவிலைப்படியை 58%இலிருந்து 60% உயர்த்தியுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு நிம்மதியா அல்லது இன்னும் அதிகம் தேவைப்படுகிறதா? அந்த கேள்வி இன்னும் மக்களிடமே இருக்கிறது. ஒரு நல்ல ஆசிரியர் சிரித்தால் ஒரு வகுப்பறை உயிர் பெறும். ஒரு வகுப்பறை உயிர் பெற்றால் ஒரு தலைமுறை திசை பெறும். ஒரு அரசின் முடிவை கண்மூடித்தனமாக பாராட்டவும் கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நல்ல மாற்றத்தையும் வெறுப்பால் மறுக்கவும் கூடாது. மக்களின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வருகிறதா என்பதுதான் முக்கியம். 2% உயர்வு சிலருக்கு இது ஒரு எண். ஆனால் சில குடும்பங்களுக்கு இது மாத இறுதியில் வரும் ஒரு சிறிய நிம்மதி. சம்பள உயர்வை விட வாழ்க்கை உயர வேண்டும். அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் நியூஷன்.